வணக்கம் மக்களே. ரீசெண்டாக ஒன்டாரியோலேருந்து கியூபெக்கு வந்தேன். இங்கே வந்து அந்த ஹெல்த் கேர் சிஸ்டமை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஏண்டா அந்த இந்த கியூபெக் ஹெல்த் கார்டு வர்றதுக்கு 2 months ஆகும். இங்கே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு பதிஞ்சு அவங்க எப்போ நீங்கள் வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதுலேருந்து 2 monthsக்கு பிறகு தான் உங்களோட ஹெல்த் கார்டு வரும். அதோட இங்கே வந்து ஒரு மேண்டேட்டரி ட்ரக் கவரேஜ் ஒன்று தேவை. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமோ என்னவோ தெரியல. அதை ஆப்ட் அவுட் பண்ணிடறான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ராவோண்டு எனக்கு வடிவாக தெரியலை. ஏன்னா நானும் இங்கே புதுசு தான், ஜனவரி தான் அப்ளை பண்ணேன். ஹெல்த் கார்டுக்கு வெயிட் பண்ணுறேன். இந்த மார்ச்சில் எனக்கு ஹெல்த் கார்டு ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஒன்டாரியோ நீங்கள் உங்களோட அட்ரஸை ப்ரூவ் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹெல்த் கார்டு வந்துடுவாங்க. அங்கே டாக்டர் பஞ்சமே இருக்காது. ஆனால் கியூபெக்கில் டாக்டருக்கு பஞ்சம். ஏனெண்டா இங்கே ஒரு சட்டம் என்ன செஞ்சு வச்சுக்காங்கன்னா, டாக்டர் வந்து ஒரே இடத்துல செறிஞ்சு இருக்கக்கூடாதுக்காண்டி அவங்க வந்து செப்பரேட் பல ப்ரொவின்ஸுக்கு ப்ரொவின்ஸில் பல இடங்களில் பிரிஞ்சிருக்கிற மாதிரி சட்டங்களை போட்டு வச்சுருக்காங்க. அதால் இங்கே டாக்டர் பஞ்சம் இருக்குது. வெயிட்டிங் டைம் கூட. இப்போ ஒரு ஃபேமிலி டாக்டருக்கு எடுக்கணும்னா இங்கே நிறைய வெயிட் பண்ணணும். இதே ஒன்டாரியோண்டா நீங்கள் குயிக்காக எடுத்துடலாம். அதோட ஒன்டாரியோ ஸ்லோ தான். ஒன்டாரியோலையும் பெரிய வெயிட்டிங் டைம் தான். ஆனால் கியூபெக்கோட கம்பேர் பண்ணிக்க அது கொஞ்சம் பெட்டர். அது 2 வருஷத்தில் அது கொஞ்சம் பெட்டர். ஓகே, அப்போ கியூபெக்கு நீங்கள் வாரீங்கண்டா நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனைண்டா ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸோட வாரது இங்கே பெட்டர். ஏண்டா இங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு, நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 400 to 900 ரேஞ்சுக்கு உங்களை செக் பண்ணுறதுக்கே சார்ஜ் ஆகும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணிவிட்டு இங்கே வாரது நல்லது. இதுதான் நான் இங்கே கவனித்த விடயம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.